விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். The Legend New Sarana Stores in Adi sale 1+1 offer. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. இப்படி இந்த கள்ளழகர்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலும் முருகப்பெருமானுடைய பழமுதிர்ச்சோலையும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அற்புத திருத்தலம் தான் நம்மளுடைய பழமுதிர்ச்சோலை. சாமி முருகப்பெருமானை கும்பிட்டால் அத்தனை தெய்வங்களையும் கும்பிட்டதற்கு சமங்கிறத அருணகிரிநாதர் ஒவ்வொரு திருப்புகள்லையும் என்ன சொல்லுவாருன்னா, இன்னைக்கு நம்ம பழமுதிர்ச்சோலைன்னு முழு பேர்லாம் சொல்றது இல்லை, அழகர் மலைன்னு தான் சொல்றோம். சோலை மலை, அழகர் மலை. ஏன் அழகர் மலைனா, இந்த காந்தாராங்கிறது என்னன்னா, அது இப்போ வந்தது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கி இமயமலை வரைக்கும் இந்த பழக்கம் இருக்கு. அந்த பழக்கத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? வேலன் வெறியாடுதல்னு பேர். அது என்ன சார் வேலன் வெறியாடுதல் அப்படின்னா, இந்த மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு குறிஞ்சின்னு பேர். இந்த குறிஞ்சிக்கு அடையாளமாக ஒரு கோவில் இருக்கும்னு சொன்னா அது பழமுதிர்ச்சோலை. இந்த சிலம்பிலிருந்து ஒரு கங்கை பிரவாகம் எடுத்து வந்தது. சிலம்பிலிருந்து ஒரு கங்கை வந்தது. அந்த கங்கை இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா, சோலைமலை போனீங்கன்னா பார்க்க முடியும். அதற்கு பேர் தான் நூபுர கங்கைன்னு பேர். முருகனுடைய மிக அற்புதமான கோவில் பழமுதிர்ச்சோலை. இந்த கதையை நான் சொல்லணும் இல்லை, எல்லாருமே திருவிளையாடல் படத்தில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஔவையாரை பார்த்துருக்கியான்னு கேட்டேன். நேற்று தான் கேடிவியில் பார்த்தேன்னா, அவன் பார்த்தது கேபி சுந்தராம்பாள். நம்ம பல பேருக்கு ஔவையார்னா கேபி சுந்தராம்பாள் தான் ஞாபகம் வரும். அப்படியே அந்த திருவிளையாடல் நடந்த இடம் இந்த பழமுதிர்ச்சோலை. அதை பின்னாடி விவரமாக சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த மதுரைக்கே உள்ள தனி சிறப்பு என்னென்னா, தமிழுக்கும் மதுரைக்கும் இப்படி, அது மித்த ஊருக்கு எப்படியோ ஆனால் தமிழில் தான் தமிழ் சங்கம் இருந்த இடம். சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை தன் திருப்பாதங்களால் நடந்த பூமி மதுரை. அதை விட இன்னொரு அதிசயம் என்னென்னா, முருகனுடைய 2 படை வீடுகளும் ஒரு சேர அமைந்த இடம் மதுரை. ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம், ஒரு பக்கம் பழமுதிர்ச்சோலை. அதுக்கெல்லாம் நடுநாயகமாக மீனாட்சி சொக்கநாதர். இப்படி குடும்பமே அவ்வளவு அழகாக பிடிச்சி உட்கார்ந்த ஊர் அப்படின்னா அது நம்மளுடைய மதுரை தான். இந்த பழமுதிர்ச்சோலையில் என்ன விசேஷம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க மதுரையில் ரொம்ப சிறப்பானது. என்றைக்குமே ஒரு வீட்டில் ஒரு தடவை கல்யாணம் வச்சாலே அவ்வளோ விசேஷமாக இருக்கும். மதுரையில் வருஷம் பூரா அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறது மீனாட்சி கல்யாணம். அதுக்கப்புறம் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தேவசேனா கல்யாணம் திருப்பரங்குன்றம். இப்படி இந்த கள்ளழகர்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிலும் முருகப்பெருமானுடைய பழமுதிர்ச்சோலையும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அற்புத திருத்தலம் தான் நம்மளுடைய பழமுதிர்ச்சோலை. அதனால தான் நம்ம நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சந்தேகம் வரும். நான் இவ்வளோ நாள் சிவபெருமானை கும்பிட்டுருந்தேன், இவ்வளோ நாள் பெருமாளை கும்பிட்டுருந்தேன், நான் திடீர்னு இப்போ முருகனை கும்பிட்டா அந்த சாமி கோச்சுக்குவாங்களா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. ஒன்று அது நம்ம தான் கோச்சுக்குவோம். அப்படி நீ என்ன என்கிட்ட இப்போ பேசுகிறதா, நீ அவங்ககிட்ட பேசுகிறேன்னு அப்படியெல்லாம் சுவாமி கோச்சிக்க மாட்டாங்க. சுவாமி முருகப்பெருமானை கும்பிட்டால் அத்தனை தெய்வங்களையும் கும்பிட்டதற்கு சமங்கிறத அருணகிரிநாதர் ஒவ்வொரு திருப்புகள்லையும் என்ன சொல்லுவாருன்னா, பெருமாளுடைய மருமகனே, பெருமாளுடைய மருமகனே. பெருமாளை சொல்லாமல் திருப்புகளை சொல்கிறது அவ்வளவு கம்மி. அப்படி அதுக்கு அவ்வளவு சாட்சியாக பெருமாளும் முருகனும் ஒரு சேர அமைந்த திருத்தலம் பழமுதிர்ச்சோலை. அதுக்கு பேரே என்ன தெரியுங்களா? இன்றைக்கி நம்ம பழமுதிர்ச்சோலைன்னு முழு பேர்லாம் சொல்கிறது இல்லை, அழகர் மலைன்னு தான் சொல்கிறோம். சோலை மலை, அழகர் மலை. ஏன் அழகர் மலைனா, 2 அழகனும் அங்கே இருக்கக்கூடியது. ஒன்று கண்ணன்னு சொல்லக்கூடிய கல் அழகர், அவருக்கு பேரே அவ்வளவு அழகு. அதனால் கல்லழகர் இருக்கக்கூடிய இடம், பக்கத்தில் அழகே வடிவான முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடம். இந்த பழமுதிர்ச்சோலையில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய அதிசயம் என்னென்னா, சங்க பாடல்களில் நம்மளுடைய முருகக்கடவுளனுடைய வழிபாடு அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிறோம் நம்ம தினமும் பூஜை பண்ணுறோமே, அதுதான். அப்படி கிடையாது. சங்க இலக்கிய பாடல்களில் எப்படி நம்மளுடைய மலைவாழ் மக்கள் முருகனை பூஜை பண்ணாங்க அப்படிங்கிறத நக்கீரர் அப்படியே படம் பிடிச்சி நம்மளுடைய திருமுருகாற்று படையில் கொடுத்துருக்கார். சமீபத்தில் நீங்கள் ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, காந்தாரான்னு ஒரு படம். அதை பார்த்து காந்தாரான்னு நினச்சி நிறைய பேர் கத்திக்கிட்டே இருந்தாங்க வீட்டில். அந்த காந்தாராங்கிறது என்னென்னா, அது இப்போ வந்தது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கி இமயமலை வரைக்கும் இந்த பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? வேலன் வெறியாடுதல்னு பேர். அது என்ன சார் வேலன் வெறியாடுதல் அப்படின்னா, இந்த மலையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அது வேலனுக்குண்டான இடம், முருகனுக்குண்டான இடம்னு சொல்லி வேலை வைத்து வேலை மட்டுமே வச்சு வழிபாடு பண்ணி அங்கே வரக்கூடிய அந்த அதுக்குன்னே ஒரு நபர் ஒதுக்கப்படுவார். வேலனுக்கு பூஜை பண்ணுறதுக்காகவே ஒருத்தர் ஒதுக்கப்படுவார். அவர் மேலே முருகப்பெருமான் வந்து ஆவேசமாக ஆடுவார். இந்த காட்சியை நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில் பதிவு செய்கிறார். இந்த மாதிரி பூஜை நடந்த இடம் எதுன்னா சோலைமலை, அதுதான் நம்மளுடைய பழமுதிர் சோலை. ரெண்டாவது, நம்மளுடைய இந்த வேல் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய இந்த பழக்கம்ங்கிறது தொன்று தொட்டு எப்போ இருந்து வந்ததுன்னா, நம்ம தமிழர்கள் தான் நிலத்தை 5ஆக பிரித்தாங்க. ஒரு இந்த இடத்துல இதுதான் நடக்கணும், மலையும் மலை சார்ந்த இடமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் அது மாதிரி பிரிச்சுக்கிட்டே போகும்போது இந்த மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு குறிஞ்சின்னு பேர். இந்த குறிஞ்சிக்கு அடையாளமாக ஒரு கோவில் இருக்கும்னு சொன்னால் அது பழமுதிர் சோலை. அங்கே இன்னைக்கும் போனீங்கன்னா பழமுதிர் சோலையில் முன்னாடி முருகனுக்கு சிலாரூபம் வைத்து வழிபாடு நடந்தது கிடையாது. அங்கே வேல் வச்சு தான் வழிபாடு பண்ணாங்க. அந்த வேலினுடைய அம்சம் இன்னைக்கு நீங்கள் போனால் பழமுதிர் சோலையில் பார்க்க முடியும். ரெண்டாவது, அங்கே ஒரு அதிசயம் இருக்குது, நூபுர கங்கைன்னு பேர். நான் முன்னாடியே சொன்னேன், சரவண பவான்னு சொன்னால் எல்லா தீர்த்தங்களுக்கும் சமம்னு. முருகப்பெருமான் காலில் சிலம்பு போட்டிருக்கிறார். அது அருணகிரிநாதர் சொல்றார், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும்னு சொல்றாரே. அந்த சிலம்பிலிருந்து ஒரு கங்கை பிரவாகம் எடுத்து வந்தது. சிலம்பிலிருந்து ஒரு கங்கை வந்தது. அந்த கங்கை இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா சோலைமலை போனீங்கன்னா பார்க்க முடியும். அதற்கு பேர் தான் நூபுர கங்கைன்னு பேர். நூபுரம்னா சிலம்புன்னு அர்த்தம். சிலம்பிலிருந்து வந்த தீர்த்தம், அதனால் அதற்கு பேர் நூபுர கங்கை. இன்னைக்கும் அந்த நூபுர கங்கை போனால் பார்க்க முடியும். அதில் குளிச்சா அவ்வளவு சகல விதமான பாவங்களும் கண்ணெதிர தீர்ந்து போகுங்கிறது அருணகிரிநாதருடைய வாக்கு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை என்னன்னா, ஔவையார் வராங்க. ஔவையார் வந்து தமிழ் மேலே அவ்வளவு விருப்பம். ஔவையார் முருகன்கிட்ட ரொம்ப பிரியம். எப்படின்னா பாட்டி பேரன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பிரியம். ஔவையார் என்ன பண்ணுறாங்கன்னா, களைப்பு ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டு வந்து களைப்புனால, வெயிலின் களைப்பு காரணமாக ஒரு நாவல் மரத்துக்கடியில் வந்து உட்கார்றாங்க. மேலே ஒரு எருமை மேய்க்கிற சிறுவன் உட்கார்ந்துருக்கான். தலையில் துணியெல்லாம் கட்டி குச்சி வச்சு உட்கார்ந்துருக்கிறான். இப்படி மேலே பார்த்தா நாவல் பழம், பசிக்குது, சாப்பிட்லான்னு சொன்னால் பாட்டிக்கு ஏரியெல்லாம் பறிக்க முடியாது. அந்த பையனை பார்த்து, தம்பி அந்த பழத்தை கொஞ்சம் பறித்து போடுன்னு கேட்டோன்னே அந்த பையன் சிரிச்சுட்டே கேட்டிருக்கான், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டோன்னா ஔவையாருக்கு கோவம் வருது. நானே பசியில் இருக்கேன், நீ இந்த நேரத்தில் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழமா, என்னப்பா அது அப்படின்னு சுடாத பழமே கொடுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் அந்த நாவல் மரத்தை உழுக்கிறான். அந்த பழமெல்லாம் கீழே விழுகுது. அது பூரா மண்ணில் ஒட்டுது. ஔவையார் எடுத்தாங்க, இப்படின்னு ஊதுனாங்க. உடனே மேலேருந்து சிறுவன் கேட்டான், என்ன பாட்டி பழம் சுடுதோ அப்படின்னு கேட்டோன்னா பழத்தை கீழே போட்டாங்க. ஏன்னா ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்டு இவ்வளவு அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஔவையாருக்கு என்றைக்குமே ஒரு செருக்கு இருந்தது. அந்த செருக்கு எல்லாருக்குமே, புலவர்களுக்கு எப்போவுமே அது இருக்கும். படிச்சுட்டாங்க அப்படின்னாலே அந்த ஒரு தனி இது வந்துடும். ஔவையார் ஒரு பாட்டில் சொல்கிறாங்க என்னென்னா, கருங்காலி கட்டைக்கு நானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய புலவர்களை எல்லாம் ஜெயிச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு காட்டில் ஒரு பசு மேய்க்கக்கூடிய மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன்கிட்ட தோத்துட்டனே, 2 நாள் இனிமேல் தூங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் தானே கேட்டான். அப்போ யோசிச்சிருக்கணும் இல்லை. உடனே வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்பி நீங்கள் யாருன்னு கேட்க, முருகப்பெருமான் ஆறுமுகத்தோடு மயில் வாகனத்தோடு ஔவையாருக்கு காட்சி கொடுத்து ஒரு தத்துவத்தை உணர்த்தினார். அதில் தான் ஔவையாருக்கும் முருகனுக்கும் ஒரு சம்பாஷணை நடக்குது. அந்த பாட்டு இன்னைக்கும் பிரசித்தம். என்னென்னா, அரிது 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 எதுன்னு கேட்குறார். உடனே ஔவையார் சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு கொஸ்டின் ஆன்சர் போய்கிட்டே இருக்கு. அதில் முருகப்பெருமான் சொல்கிறார், ஏன் அந்த நாவல் பழத்து திருவிளையாடல் நடத்தினார் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் நாவல் பழம் மாதிரி தான். நம்மளுடைய வாழ்க்கையிலும் மண் ஒட்டி இருக்குது. முருகப்பெருமான் கேட்குறார், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. நம்ம மேலே ஒட்டி இருக்க மண்ணை முருகப்பெருமான் நினைத்தால்தான் அதை அப்படி மாற்றி விட முடியும்னு காட்டக்கூடிய திருவிளையாடல் நடந்த இடம் பழமுதிர் சோலை. இன்னைக்கும் நாவல் மரம்னு சொல்லக்கூடிய மரம், உலகத்தில் எல்லா நாவல் மரமும் எப்போ அந்த பழமானது வரும் அப்படின்னா, பழம் வந்து காயாய் கனிஞ்சு அந்த பழம் எப்போ வரும் அப்படின்னா, அதோட சீசன் ஆடி ஆவணி இந்த மாதத்தில் மட்டும்தான் வரும் எல்லா நாவல் மரத்துலையும். ஆனால்
இன்னைக்கும் பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய மரம் மட்டும் நம்மளுடைய கந்த சஷ்டி நடக்கக்கூடிய ஐப்பசி மாசத்துல மட்டும்தான் அந்த மரம் வந்து பூத்து காய்த்து அப்படியே அந்த பழம் வரும். இன்னைக்கு நீங்க போனா அதை பார்க்க முடியும். இது 2வது விஷயம். 3வது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த அறுபடை வீட்டிலேயே வள்ளி தெய்வ யானையோடு ஒரே பீடத்தில் இருக்கக்கூடிய முருகன் அந்த பழமுதிர் சோலை முருகன் மட்டும்தான். அல்ல 2 விஷயங்க. பழமுதிர் சோலை முருகனை போய் தரிசனம் பண்ணா ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த நூப்புர கங்கையில குளிச்சுட்டு முருகனை போய் தரிசனம் பண்ணணும். ஒவ்வொரு படை வீடிலும் ஒரு தீர்த்தம் இருக்கும். அதை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். நிறைய பேர் திருச்செந்தூர்ல நாளிக்கிணறை மட்டும்தான் பிரதானமா சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு படை வீடிலும் ஒரு தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தத்துக்கு என்ன பிரசித்தம் அப்படின்னா, சுவாமியினுடைய திருப்பாதங்கள்ல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால மயிலினுடைய அர்த்தத்தை அருணகிரிநாதர் புரிந்து கொண்டது இந்த பழமுதிர் சோலை தான். அதான் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டு ஆடு மயில் என்பது தெரியேனேங்கிறார். அப்படி மயில் வந்து முருகப்பெருமானுடைய மந்திரமாக இருக்குங்கிறத கற்றுக்கொண்ட இடம் சோலைமலை. இதெல்லாத்தையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு அழகன்னு பேரு. வேடர்கள் எல்லாம் பூஜித்தனாலே அவருக்கு பேர் அழகன்னு பேர். ஏன் அவருக்கு அழகன்னு பேருன்னா, பழமுதிர் சோலையில போய் முருகப்பெருமானுடைய திருப்புகளை பாடினால் நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவார். அதனால் அவருக்கு பேர் அழகன்னு பேர். ஒரு தடவை முயற்சி பண்ணோம்னா முருகப்பெருமானுடைய நம்மளுடைய தர்மத்தில் சோமாஸ்கந்த வடிவம்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, உமாதேவி அந்த சிவபெருமான் சென்டரில் குழந்தையா முருகப்பெருமான் இருப்பார். அந்த குழந்தை இவங்களை சேர்த்து தரிசிக்கக்கூடிய வடிவத்துக்கு பேர் சோமாஸ்கந்தர்னு பேர். அது இயற்கையாகவே அமைந்த இடம் எதுன்னா மதுரை தான். அதனால தான் மதுரைக்கு போனால் ஒரே நாளில் நம்மளுடைய சோமசுந்தரன்னு சொல்லக்கூடிய சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியும் திருப்பரங்குன்றம் முருகனையும் அதே மாதிரி சோலைமலை முருகனையும் சேர்ந்து தரிசனம் பண்ணோம். அதோடு நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக கள்ளழகரையும் தரிசனம் பண்ண முடியும். இத்தனை அதிசயங்கள் நிறைந்த மலை சோலைமலை. வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் நம்ம மேலே நிறைய மண்ணொட்டி இருக்குது. இந்த மண்ணெல்லாம் பறந்து போகணும்னா சோலைமலை போகணும், நூப்புர கங்கையில் குளிக்கணும், முருகான்னு அருணகிரிநாதருடைய திருப்புகள் பாடணும். பாடினால் என்ன கிடைக்கும்? அந்த அழகர் மலை வாழக்கூடிய அழகன் நம்மளுடைய வாழ்க்கையும் அழகாக மாற்றுவான். நன்றி. இந்த நிகழ்வு எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அயனாவரம் பனந்தோப்பு ரயில்வே காலனி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்தை நமக்கு வந்து இங்கே இந்த நிகழ்வை வந்து நடத்துறதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எப்போவுமே நம்ம வந்து கலாட்டா மீடியாவிலேருந்து இந்த ஒரு நினைவு பரிசு கொடுத்தா அது வந்து கண்டிப்பாக நிலச்சி நிற்கணும். அவங்க மனசில் எப்போவுமே இவங்க வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்காக மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க வந்து ஒரு கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நினைவு பரிசா அப்பன் முருகனையே வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். The Legend New Sarana Stores in Aadi sale 1+1 offer. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs.